ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்புக்கு ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போதும் போடுற ஸ்பைசஸை போட்டுங்க. இதோட 2 பல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா வதக்கிங்க. கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதக்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிங்க. 2 கப் அரிசிக்கு ஒரு 3 கப் தேங்காய் பால் இருந்தால் போதும். ஒரு தேங்காவிலேயே தண்ணி ஊற்றி ஒரு 3 கப்பாக பால் எடுத்து வச்சிங்க. இப்போ தேங்காய் பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஊற வச்ச அரிசியை கலந்துங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இண்டியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த தேங்காய் பழம் ரைஸும் குக் ஆகி வர நேரத்தில் மூடி போட்டு காற்று போகாமல் இருக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். மேலே ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் எடுக்கிறதுக்கும் நல்லா உதிரியாக வரும். மட்டன் குழம்போட சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.